இன்றைக்கி வந்து தூள் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் திருநெல்வேலி சைடு. மிளகாத்தூள் அதுக்குன்னு ஒரு பொடி ஒன்று அரைப்போம், ரொம்ப ஸ்பெஷல். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை வந்து இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு, தக்காளி, ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதோட இந்த தூள் போட்டு பண்ண போகிறோம். இந்த தூள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் என்னோடய கசின் அண்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு சாந்தி ராகவன்னு அவங்க வந்து இந்த பவுட்ரு ரெடிமேடாக பண்ணி பார்வதி ஃபுட்ஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கிட்டேன். அது ஃப்ரெஷ்ஷாக நேற்று தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் குயின் குக் வரல. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடுறேன். அது பார்த்திங்கன்னா இப்போ தான் படப்படன்னு புரியுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, இது புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால புளி போடுறதுனால கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போல், அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சீரகம். அதாவது நம்மளுடைய அஞ்சரை பெட்டி தான் மருந்து பாக்ஸ் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இல்லையா? ஸோ போட்டுட்டு அது செவக்குது. ஸோ லைட்டாக ஒரு கிளறிட்டு சத்தம் வர்றது பார்த்துட்டீங்க. சவுண்ட் நல்லா வருதுங்களா? வந்தது. அதுவும் சுத்தமாக நல்லெண்ணெயில் பண்ணும்பொழுது வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போடுவோம். இன்னும் நிறையவே போடலாம், உரிக்கிறதுக்கு சுவைப்பணும். அதனால் திக்காக இது மாத்திரம் அவசரமாக இன்றைக்கி சமையல் பண்ணுறேன். ஸோ இதை போட்டு அப்படியே ஒரு வதக்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்மெல் வரும். அது வந்துருச்சுங்களா? அப்புறம் இதில் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் சரிங்களா? கருவேப்பிலையை மறந்துட்டோமே, சரி போய் போடலாம் கருவேப்பிலை. அப்புறம் ஒரு முருங்கைக்காய், தக்காளி, இதெல்லாம் போட்டு கலக்கி அந்த எண்ணெயிலையும் அந்த சீசன் பண்ணோம் இல்லையா, கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, சாந்தி ராகவன் பார்வதி ஃபுட்ஸோட இந்த தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். ரொம்ப காரம் சேர்க்க மாட்டோம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ 2 ஸ்பூன் மாத்திரம் போட்டு ட்ரையல் பார்த்துட்டு அப்புறமா வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தூளையும் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் போட்டோன்னே கமருது. கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணியை ஊற்றலாம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு மிக்சப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டோமா, திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்படியே போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது கேரட் சாலட் பண்ணணும். வெறும் பச்சையாக பண்ணால் நமக்கே சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம வந்து அந்த பச்சை வாசனை வரும் கேரட்டில். ஸோ அந்த குழம்புலையே இந்த ஸ்டீமரில் போட்டு மேலே வச்சு மூடிட்டா 2 in 1. ஸோ இது பண்ணுற நேரத்தில் நான் போய் சாலடுக்கு ஒரு மிக்சிங் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த சாலடுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிலக்கடலை போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்கேன், கடைசியாக புளியும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி குறைன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்போ சாலடுக்கு பார்த்திங்கன்னா இது லேசாக பாருங்கள், ஒரு ஆவி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் இந்த பவுடியை போடுறோம். நல்லா தாராளமாக போடலாம், ஏன்னா நம்ம தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். திஸ் இஸ் அனதர் வெர்ஷன் வித்தவுட் கோகோனட். ஓகேவா? அப்புறம் வீட்டில் பண்ண பன்னீர் இருக்குது. ஸோ அதை சும்மா நம்ம உதுத்து அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் ப்ரோட்டீன் ஆச்சு, கேரட் ஆச்சு, க்ரௌண்ட்நட்ஸு. இதில் உங்களுக்கு பிடிச்சா வேறு பம்ப்கின் சீடு அந்த சீடெலாம் விற்கிறானே, அதையும் நீங்கள் வாங்கி போட்டுடலாம். திஸ் இஸ் அ லேசி டே ரெசிபி. ஒன்றுமே பண்ண வேணாம்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும்.
ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு புளிப்புக்கு நம்ம லெமன் ஜூஸ் போட்டோமா, இதை நல்லா கிளறி விடணும். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கையில் இல்லை ஸ்பூனில் கரைச்சிட்டாலாம் சரியாக வராது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பொடி இருக்கிறதையும் போட்டுடலாம். அந்த பொடி எங்கே போச்சுனே தெரியல முதல்ல போட்டது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, இதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தீங்க ஊற்றலாம். இப்போ இல்லைங்கிறதுனால ஊற்றலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆலிவ் ஆயிலோட இன்னும் எலாபரேட் நிறைய சாலட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட பன்னீர் போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அது கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக மல்லி இலை. நிறையெல்லாம் போட்டோன்னா வாயில் போட்டாலும் நமக்கே பிடிக்காது இல்லையா? ஸோ அதையும் போட்டு ஒரு கலரிட்டோம்னா முடிஞ்சது சாலட். ஸோ நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கு. எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அப்போ கொஞ்சமாக தான் சால்ட் போட்டோம். ஸோ இப்போ கூட கொஞ்சம் போடுவோம். போட்டுட்டு எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் வெந்தே போச்சு, நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஸோ இதை நைஸாக கொஞ்சம் அப்படி இது பண்ணி விட்டுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக எடுத்த டைம் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்லேயே குழம்பு ரெடி, கேரட் சாலட் ரெடி, ரைஸ் ரெடி. சூப்பராக ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே ரைஸு, தூள் குழம்பு, கேரட் சாலட் எல்லாமே ரெடியாக இருக்குது. தேங்க்யூ சாந்தி ராகவன்.